நண்பர்களே, நான் பாப் பிராக்டர் பேசுகிறேன். என்னுடன் சில நிமிடம் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். நீங்கள் ஏன் இன்னும் ஏழையாக இருக்கிறீர்கள் என்று தெளிவாக விளக்குகிறேன். இன்று உலகமே வியந்து பார்க்கும் பல கோடீஸ்வரர்கள் ஒரு காலத்தில் 40 வயதிற்குள்ளேயே முற்றிலும் திவாலானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது கேட்பதற்கு நம்ப முடியாததாக தோன்றலாம், ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. நான் சொல்கிறேன், வறுமை என்பது வெறும் பணப்பற்றாக்குறை மட்டுமல்ல. அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறியாமலேயே திரும்ப திரும்ப செய்யும் ஒரு மோசமான மனப்பழக்கம். உடைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைக்கும் ஒரு மாயச் சுழற்சியில் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள். இதில் மிகவும் கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த சுழற்சியில் நீங்கள் இருப்பது உங்களுக்கே தெரிவதில்லை. இன்றே இந்த காணொளியில் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருக்கும் இந்த மன மற்றும் நிதிச் சுழற்சியை நான் அம்பலப்படுத்தப் போகிறேன். உங்களுக்கு இப்போது 40 வயதிற்கு மேல் ஆகியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வாழ்வின் பெரும் பகுதியை இழந்துவிட்டதாக கருதினாலும் சரி, வறுமையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். புகழ்பெற்ற நடிகர் ஜிம் கேரியையே எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் உலக புகழ் பெறுவதற்கு முன்பு தன் குடும்பத்தோடு ஒரு காரிலேயே வசித்து வந்த ஒரு ஏழை இளைஞராகத்தான் இருந்தார். ஆனால் அவர் ஒருபடி மேலே சென்று தனது நடிப்பு சேவைக்காக எதிர்கால தேதியிட்டு $1 மில்லியன் காசோலையை தனக்குத்தானே எழுதிக் கொண்டார். ஏனெனில் தனது உண்மையான செல்வம் என்பது வங்கிக் கணக்கில் இல்லை, அது தனது இருப்பிலேயே இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இருப்பினும் ஒரு மனிதனின் நேரடி உழைப்பிற்கு என்று ஒரு எல்லை உண்டு. நீங்கள் முறையான அமைப்புகளையும் தயாரிப்புகளையும் சொத்துக்களையும் உருவாக்கும் போதுதான், நீங்கள் உறங்கும் போதும் அல்லது பயணம் செய்யும் போதும் கூட அவை உங்களுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருமானத்தை ஈட்டித் தரும். உங்களிடம் பணம் இல்லாததால் நீங்கள் ஏழை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த பணப்பற்றாக்குறையில் வாழ்வதற்குத்தான் நீங்கள் சிறுவயதிலேயே புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். பணம் என்றால் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பே இந்த திட்டமிடல் உங்கள் மனதில் தொடங்கிவிட்டது. 26 வயதில் நானும் முற்றிலும் திவாலான நிலையில் இருந்தேன். மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து கொண்டு எண்ணிலடங்கா கடன்களில் சிக்கித் தவித்தேன். என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை. சுயமரியாதை பூஜ்யமானது. அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், நான் சோம்பேறியாக இருக்கவில்லை, மிகவும் கடினமாக உழைத்தேன். ஆனால் நான் சம்பாதித்த ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வழியில் என்னை விட்டு நழுவிச் சென்றது. அப்போதுதான் முதல் முறையாக எனது மனப்பழக்க வழக்கங்களை பற்றி நான் சிந்திக்கத் தொடங்கினேன். இந்த பழக்கங்கள்தான் உங்கள் எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் ரகசியமாக கட்டுப்படுத்துகின்றன. நீங்கள் முதலீடு செய்ய வேண்டுமா அல்லது பயந்து பின்வாங்க வேண்டுமா என்பதை அவைதான் தீர்மானிக்கின்றன. இதில் மிகப்பெரிய பொறி என்னவென்றால், சிக்கலான தன்மை குறித்த பயம்தான். இந்த தவறான அமைப்புகள் உங்கள் அனுமதியின்றி உங்கள் ஆழ்மனதில் நிறுவப்பட்டுள்ளன. நீங்கள் எப்போதாவது பணம் சேமிக்க முயற்சி செய்து தோல்வியடைந்திருக்கிறீர்களா? அல்லது மிகுந்த ஆர்வத்துடன் ஒரு புதிய முயற்சியை தொடங்கி பின் விளைவுகளுக்கு அஞ்சி பாதியிலேயே கைவிட்டிருக்கிறீர்களா? இதற்கெல்லாம் காரணம் உங்களின் ஒழுக்கமின்மை அல்ல, உங்களுக்குள் ஆழமாக பதிந்துவிட்ட இந்த மனப்பழக்கங்கள்தான். உங்கள் மனதின் இந்த அடிப்படை அடித்தளங்களை மாற்றும் வரை எந்த படிப்போ அல்லது பதவி உயர்வுகளோ உங்களை இந்த பொறியிலிருந்து விடுவிக்காது. ஒருமுறை அட்லாண்டாவில் நடந்த கருத்தரங்கில் 52 வயதான ஒருவரை சந்தித்தேன். அவர் மிகவும் சோர்வாக தெரிந்தார். வாழ்நாள் முழுவதும் என்னால் இதை வாங்க முடியாது, இது எனக்கான வாழ்க்கை அல்லென்று சொல்லிக்கொண்டே வாழ்ந்தவர் அவர். அவர் கதையை கேட்ட நான் அவரை நேராக பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன். நீங்கள் ஒரு பணக்காரராக இருப்பதற்கு யாராவது எப்போதாவது உங்களுக்கு அனுமதி கொடுத்தார்களா? எனது அந்த கேள்வியை கேட்டு அவர் மௌனமானார். மெல்ல அவர் கண்களில் கண்ணீர் ததும்பத் தொடங்கியது. ஒரு புதிய நம்பிக்கை முறையை உங்கள் ஆழ்மனதிற்கு உணர்வு பூர்வமாக ஊட்டுவதற்கு இதுவே சரியான தருணம். நான் செழிப்புக்கு தகுதியானவன். செல்வத்தை உருவாக்கும் ஞானம் என்னிடம் உள்ளது. என்னால் மிக எளிதாக புதிய வருமான வழிகளை உருவாக்க முடியும் என்று உங்களுக்குள் சொல்லத் தொடங்குங்கள். உண்மை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் பெரிய அளவில் கனவு காணக்கூட தங்களை தாங்களே அனுமதிப்பதில்லை. செல்வம் என்பது
ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ரகசிய குழு என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நன்றாக கேளுங்கள், உங்கள் வெளி உலகம் என்பது உங்கள் உள்மன அமைப்பின் வெறும் பிரதிபலிப்பு மட்டுமே. உங்களுக்கு மிக கொஞ்சமே தகுதியானது என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சொற்பமான அளவை மட்டும்தான் நீங்கள் ஈர்ப்பீர்கள். ஒருவேளை பணம் என்பது அசுத்தமானது என்று நீங்கள் நம்பினால் உங்களை தேடி வரும் ஒவ்வொரு செழிப்பான வாய்ப்பையும் உங்கள் ஆழ்மனம் வேண்டுமென்றே நிராகரித்துவிடும். இதற்கு ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு போனஸோ கமிஷனோ அல்லது எதிர்பாராத தொகையோ கிடைத்தவுடன் அது சில நாட்களிலேயே காணாமல் போயிருக்கிறதா? அந்த பணத்தை நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவழித்திருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு எதிர்பாராத செலவு வந்து அதை இழுத்துச் சென்றிருக்கலாம். இது ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. இதுதான் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள வழக்கமான பணச்சுழற்சி. உங்களை பற்றி நீங்கள் என்ன ஆழமாக நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜ வாழ்க்கையை வடிவமைக்கிறது. எனது முதல் பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அந்த மாதம் எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. அதற்கு முந்தைய 6 மாதங்களில் நான் உழைத்துச் சம்பாதித்த மொத்த தொகையை ஒரே வாரத்தில் சம்பாதித்தேன். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த மாதமே நான் சம்பாதித்த கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்தேன். தேவையில்லாத செலவுகள் செய்தேன். திட்டமிடப்படாத தேவையற்ற அபாயங்களை எதிர்கொண்டேன். ஏன் இப்படி நடந்தது? ஏனெனில் என் ஆழ்மனதில் நான் இன்னும் என்னை ஒரு வெற்றிகரமான மனிதனாக பார்க்கவில்லை. பணக்காரனாக மாறிய பின்பும் என் உள்மனம் பழைய வறுமையில் வாடிய பாப்பு போலத்தான் தன்னை உணர்ந்தது. எனது உள்மன பிம்பத்தை நான் மாற்றாதவரை அந்த வெற்றியும் செல்வமும் தற்காலிகமானதாகவே இருந்தது. எனவே வறுமையிலிருந்து வெளியேறுவதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமானபடி உங்கள் சிந்தனையை மறுசீரமைப்பதாகவும். அதை எப்படி செய்வது? முதலில் பணத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி சொல்லும் எதிர்மறை வாக்கியங்களை கண்டறியுங்கள். அவற்றை ஒரு தாளில் எழுதி சத்தமாக வாசித்துப் பாருங்கள். உங்களுக்குள் எவ்வளவு மனக்குப்பைகளை இத்தனை காலம் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து நீங்களே அதிர்ச்சியடைவீர்கள். இந்த பழைய நம்பிக்கைகளுக்கு பதிலாக புதிய ஆக்கப்பூர்வமான வாக்கியங்களை உருவாக்கி அவற்றை ஒவ்வொரு காலையிலும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பும் திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள். ஏனெனில் இந்த நேரங்களில்தான் உங்கள் மூளை எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும். இந்த வாக்கியங்களை சொன்னால் மட்டும் நான் பணக்காரனாகி விடுவேனா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இல்லை. ஆனால் எது பலனளிக்கும் தெரியுமா? உங்கள் மூளை அந்த சொற்களை உண்மையாக நம்பத் தொடங்கும் வரை நீங்கள் அதை சொல்லும்போது உங்கள் முடிவெடுக்கும் திறனே மாறத் தொடங்குகிறது. அதுவரை நீங்கள் பயந்து பின்வாங்கிய இடங்களில் இப்போது வாய்ப்புகளைக் கண்டு முன்னேறத் தொடங்குவீர்கள். உங்கள் நடத்தை, உங்கள் மொழி, உங்கள் ஆற்றல் என எல்லாமே மாறும். நீங்கள் புதிய மனிதர்களை ஈர்ப்பீர்கள். அங்கேதான் உங்களுக்கான உண்மையான ஆட்டம் தொடங்குகிறது. ஜிம் கேரியையே மீண்டும் பாருங்கள். அவர் அதை முதலில் மனக்கண்ணில் கண்டார், பின் அதை தீவிரமாக நம்பினார். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படத்திற்காக அவர் அதே தொகையை சம்பாதித்தார். இது வெறும் தற்செயல் நிகழ்வா? ஒருவேளை இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது காரண காரிய விளையாட்டு, லா ஆஃப் கோஸ் அண்ட் எஃபெக்ட். அவர் உள்ளுக்குள் மாறியிருந்தார். அதற்கேற்ப இந்த உலகமும் அவருக்கு பதிலளித்தது. இப்போது சிந்தித்துப் பாருங்கள். லாட்டரியில் கோடிக்கணக்கில் வென்றவர்கள் சில ஆண்டுகளிலேயே மீண்டும் தெருவுக்கு வந்த கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? கோடிக்கணக்கில் சம்பாதித்தும் இறுதியில் பெரும் கடனில் மூழ்கிய பிரபலங்களை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உதாரணமாக, ஹாலிவுட் நடிகர் நிக்கோலஸ் கேஜ் தனது திரைப்பயணத்தில் $150 மில்லியன் மேலாக சம்பாதித்தார். ஆனால் முறையற்ற நிதி முடிவுகளாலும் சமநிலையற்ற மனநிலையாலும் அதில் பெரும்பகுதியை அவர் இழந்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிரச்சனை ஒருபோதும் பணத்தை பற்றியது அல்ல. அது முழுக்க முழுக்க உங்கள் மனநிலையை பற்றியது. வாழ்நாள் முழுவதும் பிழைப்பிற்காக மட்டுமே போராட வேண்டும் என்ற அந்த பழைய மனப்பாங்கை நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவே பிறந்தவர் என்ற புதிய நம்பிக்கையை உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்கள் மனதில் உங்களுக்காக நீங்களே வரைந்து வைத்திருக்கும் ஒரு கற்பனை பிம்பத்திற்குத்தான் நீங்கள் கைதியாக இருக்கிறீர்கள். அந்த உள்மன பிம்பத்தை நீங்கள் மாற்றினால் போதும். பணம், வாய்ப்புகள் மற்றும் சரியான நபர்கள் என உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் தானாகவே மாறும்.
இப்போது நான் சொல்லப் போகும் விஷயம் உங்களுக்கு சற்று சங்கடமாக இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லப் போனால் வெறும் கடின உழைப்பு மட்டும் ஒருபோதும் செல்வத்திற்கான பாதையாக இருந்ததில்லை. போராட்டமில்லாமல் எதுவும் கிடைக்காது என்ற அறிவுரையையே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கேட்டு வளர்ந்திருந்தால் நான் சொல்வது உங்களுக்கு புதியதாக தோன்றலாம். ஆனால் ஒரு நிமிடம் நிஜ உலகத்தை பாருங்கள். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் மிக கடுமையாக உழைத்தும் அன்றாட செலவுகளை சமாளிக்கவே திணறும் எத்தனையோ மனிதர்களை உங்களுக்கு தெரியும் அல்லவா? நானும் நிதி நெருக்கடியில் இருந்து மீள போராடிக் கொண்டிருந்த போதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். சிலர் தூங்கும் போது கூட பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் எனது ஒட்டுமொத்த அணுகுமுறையும் மாறியது. எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு மக்களுக்காக பயனுள்ள எதை உருவாக்கலாம் என்று சிந்திக்கத் தொடங்கினேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், வெறும் பணத்திற்காக உங்கள் பொன்னான நேரத்தை விற்ப புதிதாக எதையாவது ஒன்றை உருவாக்கவே நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் உடல் வலிமைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உன்னத படைப்பை இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்பதே உங்கள் நோக்கம். இப்போது உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கென ஒரு எதிர்காலத்தை உருவாக்க நீங்கள் எத்தனை மணி நேரம் செலவிடுகிறீர்கள்? அதே சமயம் சமூக ஊடகங்களில் எவ்வித பயனுமின்றி எத்தனை மணி நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? நானும் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தேன். பிறகு தீவிரமாக படிக்கத் தொடங்கினேன். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தேன். அதன் விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய புதிய ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்திட்டேன். அப்போது எனக்கு வியாபாரம் பற்றி எதுவுமே தெரியாது. இணையத்தை பற்றிய புரிதல் இல்லை. இதற்கு முன் எதையுமே நான் தொடங்கியதும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கற்றுக்கொண்டேன். இந்த உலகில் யாரும் எல்லாவற்றையும் அறிந்த மேதையாக பிறப்பதில்லை. எனவே நன்றாக கேளுங்கள். உங்களுக்கான ஒரு திட்டத்தை இப்போதே உருவாக்குங்கள். மிகப்பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் மிகச் சிறிய அளவில் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். உங்களுக்கென சொந்தமாக ஒரு அடையாளத்தை உருவாக்குங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று குருட்டுத்தனமாக நம்புவதை இப்போதே நிறுத்துங்கள். நான் எனது முதல் தொழிலை தொடங்கிய போது எனக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான் நிதர்சனம். ஆனால் எனது தற்போதைய வறுமை சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும் என்ற வெறி என்னிடம் இருந்தது. அந்த வலிதான் என்னை செயலில் இறங்கத் தூண்டியது. நான் இரவு முழுவதும் விழித்திருந்து புத்தகங்களை படித்தேன். முன்பின் தெரியாதவர்களுக்கு தயங்காமல் போன் செய்தேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு முடியாது என்ற பதில்தான் கிடைத்தது. ஆனால் நான் பின்வாங்கவில்லை. மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு முடிவை எடுக்காததற்காகவே பலர் இன்றும் தங்களை தாங்களே நொந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பயம் என்பது நம்முடன் பிறப்பதில்லை. அது பல ஆண்டுகளாக நமக்கு கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்படும் ஒன்று. மக்கள் ஒரே வேளையில் 20 அல்லது 30 ஆண்டுகளை செலவிடுகிறார்கள். ஆனால் தங்களை விட இளைய திறமையான ஒருவர் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு வரும்போது அவருக்கு தங்களிடம் வழங்கப்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். எனவே கடினமாக உழைப்பது மட்டும் போதாது. வயது கூட கூட நீங்கள் எதை சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சரியாக மதிப்பிட வேண்டும். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று அதிக நிதி சுதந்திரம் பெற்றவர்கள் தங்கள் சிந்தனையிலும் கையாளும் உத்திகளிலும் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபடுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். உங்கள் ஓய்வு நேரத்தை வெறும் ஆறுதல் தரும் பொழுதுபோக்காக மட்டும் பார்க்காமல் உங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை காப்பாற்ற வேறு யாராவது வருவார்கள் என்று நம்புவதை இப்போதே நிறுத்துங்கள். அது அரசாங்கமோ முதலாளியோ அல்லது உங்களின் அடுத்த சம்பள உயர்வோ அல்ல. இந்த வறுமை சுழற்சியை உடைக்கும் முடிவு முழுக்க முழுக்க உங்களுடையது மட்டுமே. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக உலக புகழ்பெற்ற பாடகி கியாவை சொல்லலாம். ஒரு காலத்தில் கால்நடை மருத்துவராக பணியாற்றிய அவர் கடும் மன அழுத்தத்தால் அவதிப்பட்டார். ஆனால் அவரது வாழ்க்கையை மாற்றியது வெறும் கடின உழைப்பு மட்டுமல்ல. தனது வலியை ஒரு கலையாக மாற்றி தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ள அவர் எடுத்த முடிவுதான். அவர் பாடல்களை எழுதினார். அவற்றை மற்றவர்கள் பாடி பதிவு செய்தார்கள். அந்த பாடல்களின் உரிமைகள் மூலம் அவருக்கு தொடர்ந்து வருமானம் வரத் தொடங்கியது. அதுதான் பேசிவ் இன்கம். அதுதான் உண்மையான சுதந்திரம். இப்போது
குத்துச்சண்டை வீரர் மைக் டைசனை பற்றி சிந்தித்துப் பாருங்கள். அவர் தனது இரத்தத்தை சிந்தி நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை சம்பாதித்தார். ஆனால் முறையான நிதி புரிதலும் மேலாண்மை அறிவும் இல்லாததால் தான் சம்பாதித்த அத்தனையையும் அவர் இழந்தார். அதேபோல் நானும் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்து நின்றேன். பாசிவ் இன்கம் என்பது வெறும் ஆடம்பரம் அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு கேடயம். அது ஒரு பாதுகாப்பு அரண். உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரே வழி அதுதான். ஒரு கோடீஸ்வரராக மாறுவதற்கு நீங்கள் தொடக்கத்திலேயே பெரும் செல்வந்தராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு நாள் நீங்கள் கோடீஸ்வரராக மாற வேண்டும் என்றால் நீங்கள் இன்றே உங்கள் பயணத்தை தொடங்க வேண்டும். ஏனெனில் சரியான திசையற்ற வெறும் கடின உழைப்பு உங்களை சோர்வுக்கு மட்டுமே கொண்டு செல்லும். கேல் பிரைட் நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வு உலகெங்கிலும் உள்ள 85% மக்கள் தங்களின் வேலைகளில் திருப்தியற்று இருப்பதாக காட்டுகிறது. நானும் கூட ஒரு காலத்தில் பிழைப்பிற்காக மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலையெனும் சிறையில் நீங்கள் எவ்வளவு அதிக நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் கனவுகளிலிருந்து நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக நின்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் இப்போது இருப்பது போலவே உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தால் இன்னும் 5 ஆண்டுகளில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? உங்கள் கண்களை மூடி ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் காண்பது உங்களுக்கு ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தினால் இப்போதே ஏதோ ஒன்று மாற வேண்டும் என்ற அர்த்தம். முயற்சி என்பது அவசியம், ஆனால் அது சரியான திசையில் இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு பலன் தரும். உங்கள் உடல் உழைப்பை விற்பதை எப்போது நிறுத்துகிறீர்களோ அப்போதுதான் உங்களின் உண்மையான நிதி சுதந்திரம் தொடங்குகிறது. இன்று அந்த பெண் 1 வருடத்திற்கு முன்பு பதிவு செய்த தனது பாடல்களின் மூலம் ஒவ்வொரு மாதமும் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறாள். ஒருமுறை அவள் என்னிடம் சொன்னாள், பாப், நான் இப்போதும் பாடம் நடத்துகிறேன். ஆனால் இப்போது நான் தூங்கும் போது கூட பாடம் நடத்துகிறேன். உங்களாலும் இதை செய்ய முடியும். உங்கள் தனித்துவமான யோசனைகளையும் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் முடிவுகளையும் சந்தைப்படுத்தத் தொடங்குங்கள். நீங்கள் இப்போது இருப்பதை விடவும் மேலான வாழ்க்கைக்கும் வசதிக்கும் தகுதியானவர். ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். செயலற்ற வருமானம் ஈட்டத் தொடங்க உங்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும் என்பதில்லை. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு தெளிவான முடிவு மட்டுமே. இது பணக்காரர்களுக்கு மட்டுமேயான விஷயம் என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். அது ஒரு மனப்பொறி. நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாகிவிடக்கூடாது என்பதற்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு மாயவலை அது. செயலற்ற வருமானம் என்பது நீங்கள் நேரடியாக வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உங்களுக்காக பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதாகவும். பெரும்பாலான மக்கள் பணத்திற்காக தங்கள் நேரத்தை பரிமாறிக்கொள்ள பழகிவிட்டார்கள். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு 3 மாதங்கள் நோய்வாய்ப்பட்டால் அல்லது நாளை திடீரென வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் உங்கள் வருமானம் என்னவாகும்? அநேகமாக உங்களிடம் அதற்கான பதில் இருக்காது. இது ஒன்றும் மாயாஜாலம் அல்ல, இது ஒரு திட்டமிட்ட ஸ்ட்ராட்டஜி. இதை நான் உணர்ந்த அந்த தருணம் எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. நானும் ஒரு காலத்தில் மிகச்சிறிய அளவில்தான் தொடங்கினேன். இப்போதெல்லாம் உங்களிடம் முதலீடு செய்ய பணமே இல்லாவிட்டாலும் கூட செயலற்ற வருமானத்தை உருவாக்க பல வழிகள் உள்ளன. எனது மாணவிசாராவை எடுத்துக் கொள்ளுங்கள். 42 வயதான ஒரு ஆங்கில ஆசிரியை. தனது மாதச் சம்பளத்தில் குடும்பம் நடத்தவே சிரமப்பட்ட அவர் தனது பாடங்களை வீடியோக்களாக பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்றினார். ஆரம்பத்தில் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் 9 மாதங்களுக்கு பிறகு ஒரு வீடியோ வைரலானது. இன்று அதுவே அவருக்கு சுதந்திரத்தை தந்துவிட்டது. உங்களாலும் இதை செய்ய முடியும். ஒரு ஆன்லைன் பாடத்திட்டத்தை உருவாக்குங்கள், ஒரு புக் எழுதுங்கள், ஒரு டிஜிட்டல் கடையை திறங்கள், அல்லது ஈவுத்தொகை வழங்கும் பங்குகளில் முதலீடு செய்யுங்கள். ஒருவேளை நான் வெற்றி பெற்றுவிட்டால் என்ன செய்வது என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும்பாலான மக்கள் ஏன் தொடங்குவதில்லை தெரியுமா? அவர்கள் சரியான நேரத்திற்காக காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படி ஒரு நேரம் ஒருபோதும் வரவே போவதில்லை. நீங்கள் இப்போது சோர்வாக இருந்தாலும் பரவாயில்லை, இப்போதே தொடங்குங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் கண்ணியமான முறையில் ஓய்வெடுக்க வேண்டுமென்றால் அதற்கான விதைகளை இன்றே விதைக்க வேண்டும். சார்லஸ் ஷ்வாப் நடத்திய ஆய்வின்படி முதல் தலைமுறை கோடீஸ்வரர்களில் 25% பேர்
தங்களின் செல்வத்தை பலதரப்பட்ட வருமான வழிகளிலிருந்தே உருவாக்கியுள்ளனர். ஆனால் ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பியிருந்தவர்கள் எப்போதும் ஒரு பொருளாதார பேரழிவின் விளிம்பில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். உங்கள் எதிர்காலத்தை ஒரே ஒரு சம்பளக் கவரில் மட்டும் அடக்கிவிடப் போகிறீர்களா? மேலும் எனக்கு 40 வயதாகிவிட்டது என்று சொல்லாதீர்கள். அது உங்கள் பலவீனமல்ல, அது உங்கள் பலம். ஏனெனில் நீங்கள் வாழ்க்கையை அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறீர்கள், தவறுகள் செய்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதில் ஒரு தெளிவு இருக்கிறது. இப்போது நமக்கு தேவையெல்லாம் ஒரு தெளிவான நோக்கத்துடன் கூடிய செயல்பாடுதான். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நெம்புகோல் தத்துவத்தை பற்றி மீண்டும் ஒருமுறை சிந்தித்துப் பாருங்கள். ஒரு சிறிய முயற்சியின் மூலம் மிகப்பெரிய பாரத்தை தூக்குவது போல உங்கள் அறிவையும் நேரத்தையும் ஒருமுறை முதலீடு செய்து பல ஆண்டுகள் அதன் பலனை பெறுவதே இந்த தத்துவம். உதாரணமாக, பல ஆண்டுகளாக தொடர்ந்து விற்பனையாகும் ஒரு இ-புக் நீங்கள் எழுதலாம், அல்லது உங்கள் வாழ்நாள் அனுபவங்களின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு பயிற்சியோ வழிகாட்டுதலோ வழங்கலாம். மாதாந்திர ஈவுத்தொகை வழங்கும் பங்குகளில் முதலீடு செய்யும் முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் இப்போதே தொடங்க முடியும். நீங்கள் தொடங்க வேண்டும். ஒருபோதும் இடையில் நிறுத்திவிடக்கூடாது. உங்களால் ஒரு டிஜிட்டல் கடையை கூட தானியங்கி முறையில் இயக்க முடியும். இதற்கு பெரிய முதலீடுகள் தேவையில்லை. உங்கள் கான்சிஸ்டன்சி மட்டுமே போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக தினசரி பிழைப்புக்காக போராடும் ஒரு சாதாரண நிலையிலிருந்து புதியவற்றை உருவாக்கும் ஒரு படைப்பாளி நிலைக்கு மாற நீங்கள் முதலில் மனதளவில் முடிவெடுக்க வேண்டும். இப்போது இது உண்மையிலேயே எனக்கு பலன் அளிக்குமா என்று நீங்கள் இன்னும் தயக்கத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தால், இந்த கொள்கையை புறக்கணித்து தனது வாழ்வையே இழந்த ஒரு மனிதனின் கதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். 90களின் மாபெரும் நட்சத்திரமாக திகழ்ந்தவர் MC ஹேமர். அவர் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தார். ஆனால் அத்தனையையும் வீணடித்தார். அவர் தனது புகழையும் நேரடி ஒப்பந்தங்களையும் விளம்பரங்களையும் மட்டுமே நம்பியிருந்தார். மாறாக ஒரு நிலையான வருமான வழியை அவர் உருவாக்கவில்லை. அவரது புகழ் மங்கத் தொடங்கியதும் அனைத்தும் அவரை விட்டு மறைந்தன. இறுதியில் அவர் திவாலானார். ஒரு மனிதன்தான் ஈட்டும் செல்வத்திற்கு தான் தகுதியானவன் அல்ல என்று ஆழமாக உணரும்போது அவன் தனக்கு தெரியாமலேயே அந்த பணத்தை வீணடிக்கத் தொடங்குவான். அது ஒரு மோசமான சுழற்சி. எல்லாவற்றையும் வீணாக்குவது, கடனில் மூழ்கி இறுதியில் மீண்டும் பூஜ்யத்திற்கே திரும்புவது. இப்போது நான் உங்களிடம் ஒரு நேர்மையான கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் இன்று உங்கள் வேலையை விட்டு வெளியேறினால் நாளை உங்கள் வருமானத்தில் எவ்வளவு பகுதி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும்? உங்கள் பதில் ஒன்றுமில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை என்பதை உணருங்கள். அந்த மாற்றம் இப்போதே தொடங்க வேண்டும். உங்களிடம் உலகின் மிகச்சிறந்த யோசனைகள் இருக்கலாம், அபாரமான திறமையும் அனுபவமும் இருக்கலாம். ஆனால் தோல்வி பயம் உங்கள் சிந்தனையை ஆட்கொண்டால் அவை அனைத்தும் வீணாகிவிடும். இதை நான் மனதாரச் சொல்கிறேன். ஏனெனில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் தங்களின் சொந்த பயங்களாலேயே பின்னுக்கு தள்ளப்படுவதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். நீங்கள் இளமையாக இருந்தபோது தவறு செய்வது என்பது ஒரு பாவம் என்றும் தோல்வி என்பது அவமானகரமானது என்றும் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கலாம். இன்னார் தொழில் தொடங்கி எல்லாவற்றையும் இழந்துவிட்டார் போன்ற எதிர்மறையான கதைகளை கேட்டு நீங்கள் வளர்ந்திருக்கலாம். அதன் விளைவாக உங்களை சுற்றி தோல்வி அடையக்கூடாது என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலையை நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். பெரிதாக கனவு காணாதே, உன் வரம்பை தாண்டாதே, இதுதான் உனக்கான களம் என்று உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த எண்ணங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு நிஜமான சிறைச்சாலையாகவே மாறிவிடுகின்றன. நான் ஒரு மெண்டராக மாற முயன்ற அந்த ஆரம்பகால சம்பவம் எனக்கு இப்போதும் பசுமையாக நினைவிருக்கிறது. 1985 எனது பயணத்தை தொடங்கினேன். அப்போது சிகாகோவில் உள்ள ஒரு வணிக குழுமத்தில் பணிபுரிந்து வந்தேன். பல நாட்கள் கடுமையாக உழைத்து ஒரு புதிய திட்ட முன்மொழிவை தயார் செய்திருந்தேன். மிகுந்த எதிர்பார்ப்போடு எனது விளக்க காட்சியை முடித்தபோது அங்கிருந்த மேசை தலைவர் என்னை ஒருவித இகழ்ச்சியுடன் பார்த்தார். என்னை விளையாடுகிறாயா? இது மிகவும் எளிமையாக இருக்கிறது. உனக்கு இதை செய்வதற்கான தகுதியில்லை என்று
முகத்தில் அடித்தார் போல் கூறினார். அந்த அவமானத்தால் கூனி குறுகி நான் அமைதியாக வீடு திரும்பினேன். ஹவாய் செல்லும் ஒரு விமானத்தில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்த போது, நான் அளவுக்கு அதிகமாக முயற்சி செய்கிறேனா அல்லது எல்லாவற்றையும் கைவிட்டு விட வேண்டுமா என்ற கேள்விகள் என்னை வாட்டின. ஆனால் மறுநாள் காலையில் தோல்வியடைந்த பெரும்பாலான மக்கள் செய்ய துணியாத ஒரு காரியத்தை நான் செய்தேன். அந்த திட்டத்தின் முன்னுரையை முழுவதுமாக திருத்தி எழுதினேன். அதே தலைவர் மீண்டும் அதை பார்த்துவிட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்டு, இதுதான் எங்களுக்கு தேவைப்பட்டது என்றார். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல காரணம், ஒருவேளை நீங்களும் உங்கள் கடந்த காலத்தில் விமர்சனங்களுக்கு அஞ்சி முயற்சியை கைவிட்டு நின்றிருக்கலாம். தோல்வியடைந்து விடுவோமோ என்ற பயத்தினால் ஒவ்வொரு முறையும் பின்வாங்கும் போது உங்கள் எதிர்காலத்தின் ஒரு பகுதியை நீங்கள் அச்சத்திடம் அடகு வைக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் 70% அதிகமான மக்கள் தோல்வி பயத்தின் காரணமாகவே புதிய முயற்சிகளில் இறங்குவதில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியோ அல்லது ஒரு புதிய வணிகத் திட்டமோ எதையுமே தொடங்குவதில்லை. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த பயத்தினால் முடங்கி கிடக்கும் பலருக்கு தாங்கள் உண்மையில் யார், தங்களின் உண்மையான ஆற்றல் என்ன என்பது கூட தெரிவதில்லை. நீங்கள் பயந்து தயங்கி நிற்கும் ஒவ்வொரு நொடியும் காலம் மிக வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உண்மையில் இன்று உலகமே போற்றும் ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் பின்னால் ஒரு வலிமிகுந்த தோல்வி கதை ஒளிந்திருக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு காலத்தில் தனது சொந்த நிறுவனத்தில் இருந்தே பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஹாரி பாட்டர் கதையை எழுதிய ஜே.கே. ரவுலிங்கின் புத்தகம் 12 பதிப்பாளர்களால் மிக கொடூரமாக நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் யாரும் தங்களின் முயற்சியை கைவிடவில்லை. ஏனெனில் அவர்கள் தோல்வியை ஒரு முற்றுப்புள்ளியாக பார்க்காமல் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாக கருதினார்கள். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், தோல்வி என்பது வெற்றியின் எதிர்ச்சொல் அல்ல, அது வெற்றியின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் இந்த தோல்விதான் ஒரு புதிய மற்றும் பிரம்மாண்டமான வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தால் என்ன? நீங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கும் வரை உங்களால் எதையும் அறிய முடியாது. இப்போது உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் எவை என்பதில் நீங்கள் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டிய தருணம் இது. உங்கள் உடலுக்குள் செல்லும் சத்தான உணவுகளைப் போலவே உங்கள் மனதிற்குள் நீங்கள் புகுத்தும் எண்ணங்களிலும் கவனமாக இருக்கிறீர்களா? ஏனெனில் உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வளர்ச்சி அமைகிறது. இப்போது என் வாழ்க்கையையே புரட்டி போட்ட ஒரு ஆலோசனையை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். பயத்தை ஒரு முட்டுக்கட்டையாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு அதை ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கத் தொடங்குங்கள். நான் உங்களிடம் ஒரு எளிய கேள்வியை கேட்கிறேன். உங்களை ஒரு மிகப்பெரிய பணக்காரராக, வெற்றிகரமான மற்றும் சுதந்திரமான மனிதராக கற்பனை செய்யும்போது அதை உங்களால் உண்மையிலேயே நம்ப முடிகிறதா? அந்த உணர்வை உங்களால் அனுபவிக்க முடிகிறதா? அல்லது உள்ளுக்குள் ஒருவித தயக்கத்தையும் அமைதியின்மையையும் உணர்கிறீர்களா? இந்த கனவு உங்களுக்கு எட்டாத தூரத்தில் இருப்பது போல் தோன்றுகிறதா? இந்த தயக்கத்தை நீங்கள் உணர்ந்தால் அது உங்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும் உங்கள் பழைய சுய பிம்பம் பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது தற்செயலாக நடப்பதல்ல. உங்கள் கடந்த கால அனுபவங்கள், சிறுவயது நினைவுகள் மற்றும் தோல்விகளிலிருந்து நீங்கள் உருவாக்கிய ஒரு பிம்பம் இது. இங்கேதான் உண்மையான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் எதற்கு தகுதியானவர் என்று நம்புகிறீர்களோ அந்த எல்லையை தாண்டி உங்களால் ஒருபோதும் முன்னேற முடியாது. ஒருவேளை நீங்கள் தற்செயலாக எதையாவது சாதித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கை அதற்கு ஆதரவாக இல்லை என்றால் நீங்கள் ஈட்டிய அனைத்தையும் இழந்து மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்துவிடுவீர்கள். இதனால் தான் சிலர் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனிலேயே இருக்கிறார்கள். போனஸ், பதவி உயர்வு என திடீர் செல்வம் வந்தாலும் அது அவர்களிடத்தில் நீடிப்பதில்லை. நீங்கள் எப்போதாவது உங்களை குறுகிய கால வெற்றிக்கு மட்டுமே தகுதியானவராக பார்த்ததுண்டா? இதை நான் பல திறமையானவர்களிடமும், ஏன் என்னிடமே கூட பலமுறை கவனித்திருக்கிறேன். இப்போது எனக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது ஒரு செழிப்பான மற்றும் மதிப்புமிக்க மனிதராக நீங்கள் தெரிகிறீர்களா? நானும்
என் சொந்த தொழிலை தொடங்கிய ஆரம்ப காலத்தில் எல்லாம் மிக வேகமாக வளரத் தொடங்கின. பணம் தேடி வந்தது, மக்கள் பாராட்டினார்கள். ஆனால் திடீரென்று என் மனதில் ஒரு பயம் ஆட்கொண்டது. என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது. ஒரு நாள் நான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று உலகம் கண்டுபிடித்துவிடும் என்று பயந்தேன். அந்த பயத்தினால் நல்ல ஒப்பந்தங்களை சீர்குலைத்தேன். தவறான முடிவுகளை எடுத்தேன். ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து ஒரு காகிதத்தில் இந்த கேள்வியை எழுதினேன்: இவ்வளவு பெரிய வெற்றிக்கு தகுதியானவனாக இருக்க நான் யார்? பதில் உடனடியாக கிடைத்தது. நான் இன்னும் அந்த பழைய திவாலான தனிமையில் வாடிய நபராகவே என்னை பார்த்துக் கொண்டிருந்தேன். அன்றாட செலவுகளுக்கே போராடிய அந்த உடைந்த பிம்பத்தை நான் மாற்றாதவரை என் வெற்றி தற்காலிகமானது என்பதை உணர்ந்தேன். உண்மையான மாற்றம் என்பது வெறும் செயல்களால் வராது. அது உங்கள் பழைய பிம்பத்தை நீங்கள் அங்கீகரித்து மாற்றும் இடத்திலிருந்துதான் தொடங்குகிறது. அதன் பிறகு நான் ஒவ்வொரு நாளும் அதற்காக உழைத்தேன். நான் எப்படி இருக்க விரும்புகிறேன் என்பதை எழுதினேன். அதை உரக்க படித்தேன். அந்த புதிய சூழ்நிலையில் என்னை நானே கற்பனை செய்து பார்த்தேன். நான் ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி அந்த புதிய வாழ்க்கையை என் மனக்கண்ணில் கண்டேன். என் வீடு எப்படி இருக்கிறது? என் அலுவலகம் எப்படி இருக்கிறது? என்னை சுற்றியிருப்பவர்கள் யார்? நான் என்ன மாதிரியான ஆடைகளை அணிந்திருக்கிறேன்? நான் எங்கே நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன்? என் முகத்தில் நிலவும் அந்த புன்னகையும் தன்னம்பிக்கையும் எப்படி இருக்கிறது? உள்ளுக்குள் நான் அந்த புதிய மனிதனாக முழுமையாக மாறும் வரை இந்த பயிற்சியை நான் விடாமல் மீண்டும் மீண்டும் செய்தேன். அப்படி நான் மாறிய பிறகுதான் இந்த உலகம் என்னை ஒரு சர்வதேச ஆளுமையாக பார்க்கத் தொடங்கியது. ஆய்வுகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? தங்களை தாங்களே நம்புகிறவர்கள் தங்களை ஒரு திறமையான மற்றும் செல்வத்திற்கு தகுதியான நபராக கருதுபவர்கள் அவர்களின் ஆரம்ப வருமானம் மிக குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்கவும் முதலீடு செய்யவும் வளரவும் 67% அதிக வாய்ப்புள்ளது. இது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அல்ல, உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. மறுபுறம் சிலர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் இன்னும் ஏழைகளைப் போன்றே வாழ்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஆழ்மனதில் தங்களை இன்னும் ஒரு தகுதியற்றவராகவோ அல்லது ஒரு ஏமாற்றுக்காரராகவோ தான் கருதுகிறார்கள். நீங்களும் இப்போது அநேகமாக அதே போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் நிதி நிலையை மாற்ற நீங்கள் கடுமையாக முயற்சிக்கிறீர்கள், நிறைய படிக்கிறீர்கள், கடினமாக உழைக்கிறீர்கள், எல்லாவற்றையும் சரியாகவே செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் இன்னும் ஒரு முயற்சி செய்பவராகவே உங்களை பார்க்கிறீர்கள், ஏற்கனவே வெற்றி பெற்றவராக அல்ல. உண்மை என்னவென்றால் உங்கள் தற்போதைய சூழ்நிலைக்கு நீங்கள் கைதி அல்ல. உங்கள் மனதை நீங்கள் எப்போது உணர்வு பூர்வமாக கட்டுப்படுத்தத் தொடங்குகிறீர்களோ அப்போது அனைத்தும் உங்களை தேடி வரத் தொடங்கும். இந்த காணொளி உங்களுக்குள் ஒரு சிறிய மாற்றத்தையோ அல்லது ஒரு புதிய சிந்தனையோ தூண்டியிருந்தால் நீங்கள் உங்கள் வெற்றிக்கான முதலடியை ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் இந்த பயணம் இத்துடன் முடிந்துவிடப் போவதில்லை. இப்போது உங்கள் திரையில் தோன்றும் அடுத்த காணொளியை பாருங்கள். அது உங்கள் அறிவு பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு நாளும் உங்களை 1% மேம்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடன் இதுவரை பயணித்ததற்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.